என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க லைஃப்ல எப்பயாச்சும் சினிமால வில்லனா நடிச்சதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க? ஆமாம். தவசி படம் பண்ணும்போது கேப்டன் கிட்ட வந்து அவங்க உயிரோட இருந்தவங்க, உயிராக இருக்கிறவங்க, அவர் யாருமே வந்து எதிராக நினச்சது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு இல்லையா. அவரை போய் நான் வந்து நடிக்க தான் செஞ்சேன், அதுக்கு என்ன திட்டுவாங்க பாருங்க. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பொன்னம்பல மன்னன் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிதான். ஆஃப்டர் லைஃப்ல வந்து அது பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க உண்மையிலேயே வந்து அதெல்லாம் நிறைய வழி நிறைஞ்ச பகுதிகளும் இருக்கும் அதுல இல்லையா? ஏகப்பட்டது இருக்கும். என்னோட வாழ்க்கையில வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தேன்னு சொன்னா கஷ்டத்தை வந்து சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் அந்த டாக் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆன மாதிரி. அது நிற்க முடியாது, உட்காந்து ஆடினேன். ஆனால் அதோட மூல கரு என்னன்னு யாருக்கும் தெரியாமல் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி போட்டாங்க. மனோரமா கழுத்தில் வச்சு கொள்ளும்போது வெளியில் நான் வரேன், பட்டுமா நல்லா இருப்பானா, குடும்பம் நாசமாக போட்டோம், இப்படிலாம் சாப்பிடும். எங்கே போய் சொல்கிறது? வயசானவங்க அவங்க அதே மாதிரி கழுத்தில் போட்டு இழுத்து கொள்கிற சீன் வந்தது. அவங்களுக்கு ஒரு கீழல் கூட இல்லை. அவங்க ஏஜ் எவ்வளோ பார்த்தோன்னா என்ன, ஐயோ இவனா அப்படின்னு. நான் நிறைய பேர் நான் பம்ப்ஸெல்லாம் போகும்போது என்னை பார்த்து ஓடி இருக்காங்க நிறைய பொம்பளைங்க. அதெல்லாம் இது மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு கெட்ட பேர் வரும். அது நம்ம நடந்து போகும்போது சும்மா வந்து இடிக்கும் தெரியுங்களா, அது மாதிரி சில விஷயங்கள் போகும். நம்ம எதிரில் வர வண்டி பார்த்து நகரணுன்றது நம்மளுக்கு தெரியும். சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து அடிச்சு போடும் பாரு, அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்ல. பொன்னம்பல மன்னன் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒரு வில்லன் கேரக்டர் அப்படிதான். அப்படிங்கிறது வந்து நம்ம பேசுறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். அவ்வளோதான். அது தாண்டி ஆஃப்டர் லைஃப்ல வந்து அது பயங்கரமான ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஒரு வில்லனா நடிச்சுட்டு நம்ம ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோவா இருந்தா கூட அது யார் கண்ணுக்குமே தெரியாது. நம்ம ஒரு வில்லனா தான் தெரியும். அதை பத்தி தான் நீங்க இத்தனை விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதனால நீங்க எத்தனை விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க உண்மையிலேயே வந்து அதெல்லாம் நிறைய வழி நிறைஞ்ச பகுதிகளும் இருக்கும் அதுல இல்லையா? இருக்கும். இப்போ வந்து இப்போ கூட என்ன சொன்னால் தனியாக இருக்கா, என்னப்பா ஒரு குடும்பத்தில் ஓடாண்டாராங்கப்பாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு ப்ரைவசி வேணும். இப்போ நான் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஹெல்ப் வேணும்னா ஒரு வேலையாட்கள் தான் பண்ண முடியும். இந்த ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க வேலை செய்கிற மாதிரி எங்கள் வீட்டில் அவங்கவுங்களுக்கு வேலை செய்யணும். இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, என் மனைவிக்கும் கொஞ்சம் வயசாகிருக்கும். ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து வேலைக்கு போகிற பிள்ளைங்க. ஸோ அவங்களெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு நான் வேறு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இப்போ திடீர்னு உங்களை மாதிரி செய்தியாளர் வருவீங்க, நண்பர்கள் வராங்க, அப்போ எனக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண இது. ஸோ என்னோடய வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன்னு சொன்னால் கஷ்டத்தை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்ட கேரக்டர். ஏன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து உழைப்பு 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 உழைப்பு. எதுக்கு உழைக்கிறோன்னு எனக்கே தெரியாது. சம்பாத்தியம் வேணும், வீட்டில் எல்லோரையும் காப்பாற்றணும், இந்த ஒரு எய்ம் தான். வீட்டில் சொன்னது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஸோ அதை தவிர தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையான உழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற சும்மா காமெடி பண்ணலாம் நான் நிறைய சம்பாதிக்கல. நான் சம்பாதிச்சாலும் இன்றைக்கும் கை கால் உடச்சிட்டு இந்த வீல் சேரில் உட்காந்துருக்கேன்னா நிம்மதியாக தான் இருக்கேன். என்னோடய உழைப்பு இன்றைக்கும் ரசிகர்கள் பார்த்துட்டு இன்றைக்கி பரதாப்படுறாங்க. எனக்கு அது ஒரு பெரிய இதுதான். ஏன்னா இப்போ நம்ம எப்படியோ வளர்ந்தவங்களும் இருந்தோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ பப்ளிக்கை வந்து நம்மளை வந்து வேறு மாதிரி பார்க்காம நம்மளை ஒரு அன்பு சகோதரரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம்தான். அதேமாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் ஒரு பல விஷயங்கள் சொன்னேன்னா கஷ்டத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். ஸ்டண்ட்டில் இருக்கும்பொழுது ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து ஜம்ப் பண்ணுறீங்க, டை அடிக்கிறீங்க, போய்ட்டு அந்த ஹீரோனி பொண்ணு ஓடும், போய் பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்வாங்க. அவ்வளோதான். கீழே பெட்டுங்க இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் எங்களுக்கு வந்து நான் பெட்டு போட்டு குதிச்சதே கிடையாது. அது இன்னும் கேட்டால் ஒரு சமர் ஷாட் சொல்லிட்டு அடித்து தாங்க பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஜிம்னாஸ்டிக் பிளேயர் நான். ஏன்னா முத்து படம்லாம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ வெயிட் 140 கிலோ வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபைட் பண்ணேன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா நல்லா இருந்தது உடம்பு. என்ன ஒன்று இது போக்கு ஒரு விதத்தில் பொறாமைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது வெளியே இருந்து தான் பரவாயில்ல, சொந்த வீட்டில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களா, நான் இருந்ததுனால தான் அவங்க இருந்தாங்க. அடுத்தது அவங்க வந்து நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஆண்டவன் தான் சொல்லணும் அப்படின்ட்டு யார் யார் என்ன தப்பு பண்ணாங்க அவங்களாம் ஒவ்வொருத்தராக காலியாட்டாங்க. அவ்வளோதான். நடுவில் இந்த எல்லாரும் அந்த டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த
என்னமோ தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடின மாதிரி. அது நிற்க முடியாது, உக்காந்து ஆடினேன். ஆனால் அதோடைய மூல கரு என்னன்னு யாருக்கும் தெரியாமல் ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டன்ற மாதிரி ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னமோ எழுதி போட்டாங்க. அதை வந்து நான் வந்து கொஞ்சம் திருத்தமாக வந்து என்ன நடந்ததுன்னு ஒரு வாட்டி யாருன்னா வந்து நேரடியாக கேட்டுட்டு போய் எதனா போட்டது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எனக்கு தாய்க்கு தாயாக வந்து எனக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு மேலே இருக்கிற ஒரே அக்கா உயிரோடு இருக்கிறது அவங்க தான். மிச்சம் எல்லோரும் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு தாயாக இருந்தாங்க. அவங்க இறந்த துக்கத்தால் வெளியே நண்பர்களுக்கோ, ஒரு டைரக்டருக்கோ, ஒரு ப்ரொடியூசருக்கோ, ஒரு சக நண்பர்களுக்கோ அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கோ யாருக்கும் சொல்லலை. ஏன்னா எனக்கு துக்கம் தாழ முடியல. அதனால் போயிட்டு அவங்களோட எமோஷன்ஸ் எனக்கு வேறு எதுவும் பண்ண முடியல. 10 பேர் நிற்க வச்சு அடிக்கவா முடியும்? இப்போ தான் ஸ்டண்ட்டை விட்டு வந்துட்டேனே. சரி எல்லாரும் வந்து மனசாரன்னா அவங்களுக்கு எப்போவுமே எனக்கு இந்த தவசி படம் பார்த்துட்டு எங்கள் அக்கா வந்து அப்போ டெய்லி ஆடி காட்டுறான்னு சொல்லும். அந்த ஒரு டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் அந்த சூழ்நிலை என்ன பண்ணேன், அந்த துக்கம் தாழ முடியாமல் அட்ரா மோளத்தேன் அப்படின்ட்டு அதாவது ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து உடம்பு இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தோம் எங்கள் அக்காவுக்கோசரம் மன திருப்திக்கோசரம் ஆத்மா சாந்தி அடையிறதுக்கோசரம் நான் ஆட்டம். ஆனால் இந்த மீடியாவில் போட்ட ஆட்டம் இருக்க எனக்கு மேலே ஆட்டம் போட்டாங்க. இதுதான் உண்மை. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் எப்பயாச்சும் நம்ம சினிமாவில் வில்லனாக நடித்ததை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வில்லனாக நடித்ததை நினச்சி. ஏன்னா இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மற்ற ஆக்ட்ரஸ் மற்றவங்களுக்குலாம் கிடைக்கிற அந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்களை தாண்டி நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சு என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம வில்லனாக நடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நடிச்சிருக்கீங்க. அது எப்போனா இந்த காமெடி நடிகர் சங்கம்லாம், காமெடி நடிகருக்கெல்லாம் சம்பளம் ஓகே 1 கோடி 2 கோடி 5 கோடினாங்களே. அப்போ தான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். தவறான பாதையில் போயிட்டேன். சினிமாவில் நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வித்தைகள் தெரிஞ்சோம். ஸ்டண்ட்டில் போனது மிகப்பெரிய தப்பு. ஏன்னு சொன்னால் அது ஆண்டவன் விதி, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தரை காப்பாற்றணுன்னா ஒரு மூட்டை தூக்கணுன்னா அவசரத்துக்கு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு வேணும் 50 ரூபா. நான் போய் திருடலையே, மூட்டை தூக்கி சம்பாரிச்சா அந்த 50 ரூபா கொடுத்து. அன்றைக்கி வந்து எனக்கு மூட்டை தூக்கணும் பாரம், எனக்கு வந்து பாரம் வந்து மூட்டை தெரியாது. அவங்க கொடுக்குற 50 ரூபா தான் எனக்கு தெரியும். அந்த 50 ரூபா எத்தனை பேர் பயன்பட போகுது அதுதான் என் கண்ணுக்கு தெரியும். தவிர சுமை என்பது வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிற சுமை, அதில் அதிகபட்சமான சுமை எனக்கு இருந்தது. அந்த சுமை பாரத்தை எல்லாரும் இறக்கி வச்சுட்டேன்னு எல்லாரும் என் கூட பிறந்தவங்க எல்லாரும் என்னால் சந்தோஷம் தான் இருக்கேன். தவிர இல்லை ஐயோ இப்படி விட்டு போயிட்டாங்கடா என் புள்ள அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் என்ன சொன்னதில்லை. அவங்க சொன்ன நல்ல வார்த்தை, டேய் தகப்பன் வந்து செய்யக்கூடிய அத்தனை ஒரு காரியத்தையும் நீ செஞ்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எனக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் தான் எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அக்கா மூத்த அக்கா மட்டும்தான் இருந்தது. அவங்க தான் இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னை கையை பிடிச்சி ஸ்கூல் கூட்டிகிட்டு போனது, மிஸ் என்னை அடித்தவொன்னே வந்து ஏன்னு கேட்டது, சாப்பாடு மதியானம் சாப்பிட்லன்னா எடுத்துன்னு வந்து கொடுக்கறது, இப்படி இந்த பிள்ளை பருவத்தில் எனக்கு வந்து நிறைய பொருள்லாம் வாங்கி கொடுத்து மார்க்கெட்டில் எடுத்து நெல்லிக்காய் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த பழங்கள் சின்ன சின்ன கனிகள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம். எல்லாம் 10 காசு 5 காசு தான் அந்த காலத்தில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எதனா வேணும் அக்கா அப்படி என்னடா வேணும், இது வேணும், சரி இருறா நான் போய் வேணும், இல்லை நானும் கூட வரேன். இப்படி தொத்திக்கிட்டே இருந்த அவங்களோட இருந்தனால அவங்களுடைய சாவு வந்து எனக்கு வந்து யாருக்கிட்டையும் சொல்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. பதட்டம். இப்போ வந்து வர 19ஆம் தேதி தான் அதுக்கு இது பண்ணுறாங்க, விசேஷம் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு அவசரத்தில் நான் ஊரெல்லாம் பப்ளிசிட்டி சொல்லிட்டு ஓடிக்கலாம், எங்கள் அக்கா செத்துட்டா அந்த பொண்டாட்டிக்கு ஜனகராஜ் பண்ணுவேன், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி, அது மாதிரி இதை சொல்ல முடியும் சொல்லுங்கள்? துக்கம் தாழ முடியல. அது அவங்களாம் வந்து அந்த மாதிரி ஈனப்பிரிவு இருக்குனால மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன இது மாதிரினா ஒரு சிச்சுவேஷன் பார்க்கணும். ஒரு படம் பார்க்குறோன்னா ஒரு சிச்சுவேஷன் பேக்ரவுண்டில் என்ன இருக்குது, மோளம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மோளம் அடிச்சுட்டு தான் எங்கே இருப்பாங்க? கோயிலில் கூட அடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கோயிலில் பண்ணுவாங்க, அது விசேஷம், ரோட்டில் எல்லாம் இருக்கும், எல்லாம் பண்ணி போவாங்க. இது வந்து கண்ணுக்கு தெரியுது. மேலே வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, சார்மனஸ்லாம் போட்டிருக்காங்க. அது மாதிரி என்ன சொல்லி யாரும் ஊர்வாயம் கூட முடியாதுமா. அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், இந்த காதல் வாங்கிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷமாக இருக்க போகிறாங்க, நீ ஏன்டா சொன்னேன்னு யாரும் ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகு ஒரு சின்ன வருத்தப்படுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டான்னு அவங்களுக்கு தானே ஒரு கொஞ்சமாச்சும் யோசனை இருக்கணும். அவ்வளோதான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் சார்,
எப்பயுமே நமக்கு மனுஷங்க கூட இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்களான்னா அது கண்டிப்பாக கிடையாது. உண்மையாக நம்ம எப்போ புரிஞ்சுப்போம் அப்படின்னா, நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கும் போது நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதும், நம்ம கூட யாரெல்லாம் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில பல கஷ்டங்கள் இவ்வளோ தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா யாரெல்லாம் உங்க கூட உண்மையாக இருக்காங்க, யாரெல்லாம் உங்க கூட உண்மையாக இல்லை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அறிஞ்சிங்களா அந்த சமயத்தில்? 100% இதெல்லாம் வந்து பெரிய வாய்ப்பு. அதாவது வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிக்கிட்டு போகிற எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். எப்படின்னா, நம்ம ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க வந்து நம்மளை தள்ளி விடுவாங்களான்றது நம்மளுக்கே தெரியாது. இந்த கூட இருந்தே குழி பறிக்குதுன்னுவாங்க, அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த குறுகிய காலம் சொல்ல முடியாது, இந்த 7 வருஷம் ஃபுல்லாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது யார் யார் நல்லவங்க நினச்சிருந்தானோ அதில் ஒரு 70-80% யார் யாரை வந்து நம்மளை பார்த்தா பிடிக்காது, எரிச்சலாக கொஞ்சம் நாம் வந்து பேசினா எடுத்து பேசிடுவேன். அதில் பார்த்தா கிட்டத்தட்ட 80% அவங்க நல்லவங்க இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டிஸ்ட்லேயே பார்க்கும்போது சரத்குமார் சார்லாம் நான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டது அவர்கிட்ட தான். நாங்கள் ஷூட்டிங்கில் வந்து ஃபைட்லாம் பண்ணும்போதெல்லாம் எமோஷனாக பண்ணும்போது தலைவாகும், பார்த்து பண்ணி தலைவா அது இதுவும் அவர் என்ன பண்ண இப்படி அடிச்சுட்டேன்னு திடீர்னு ஏதோ ஒரு சின்ன எங்களுக்குள்ளே ஒரு சின்ன மன கஷ்டம் மாதிரி சின்னதாக வரும். ஆனால் இந்த எனக்கு அடிபட்டது இந்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னொன்னே பயங்கரம் துடிச்சிட்டார். அர்ஜுன் சார் அப்படி தான். அதேமாரி சிரஞ்சீவி சார் அங்கே கேட்டோன்னே ఏం பண்ணவும் ఏం చెప్తున్నావు ఏంటి ఏంటి నీ శరీరం అయ్యో సరే ఏం కావాలి అంటారు. இல்லை సార్ இல்லை హాస్పిటల్ కొంచెం ఇది பண்ணணும். ఏం బాధపడదు, నేను ఉన్నాను, నువ్వు అన్నా నేను ఉన్నాను, ఓకే జల్దీ వెళ్ళు, హాస్పిటల్కి వెళ్ళు, మన అపోలో హాస్పిటల్కి తొందరగా వెళ్ళు, మళ్ళీ అన్ని ఫైల్స్ అన్నీ తీసుకుని వెళ్ళు అని వాళ్ళు చూస్తారు அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு என்னடா இது, அவர் படம் 3 படம் தான் பண்ணியிருக்கேன், 3 படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் 3 படமும் சில்வர் ஜூப்ளி. கண்டிப்பா நீங்க இப்ப சிரிக்கிற அந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய வழிகள் எனக்கு தெரியுது. அது எப்படின்னா, நம்ம நடந்து போகும்போது சும்மா வந்து இடிக்கும் தெரியுங்களா, அது மாதிரி சில விஷயங்கள் போகும். நம்ம எதிரில் வர வண்டி பார்த்து நகரணுன்றது நம்மளுக்கு தெரியும். சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து அடிச்சு போடும் பாரு, அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள். ஸோ இந்த ஃபீல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம மர்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ நம்ம நாளாக என்ன பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை எதனா ஒன்று வச்சுக்க, குலைக்காத நாய் இருக்கும், இருந்தாலும் அது குலைக்கிற மாதிரி மைண்டில் எடுத்துப்பேன். யாருன்னா ஒருத்தர் பாசம் காட்டாமல் இருப்பாங்க, நான் ஒரு பிரச்சனையில் இருப்பேன். யாருன்னா ஒருத்தர் ரொம்ப சிரிச்சுனே தான் அவங்களுக்கு ரொம்ப ரசிப்பேன், அப்பயும் கவலை போயிடும். அதையும் மீறி என்னால் ஒன்றும் முடியலை, நடக்க முடியல, அடிப்பட்டு இதாச்சு, ஷூட்டிங்லாம் போயிடுச்சா, என்னடா பண்ணுறது, இந்த காசு இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமே, அது பண்ணிடலாமே, அது பார்க்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் தான் தவிப்பேன். அப்போ தான் நம்ம சிவாயா நம்ம சிவா, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அவரே சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது போயிடும். ஸோ இப்படி தான் வலிகள் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களிலும் எனக்கு நல்ல பேரே கிடையாது. தவசி படம் பண்ணும்போது நம்ம கேப்டன் கிட்ட வந்து அவங்க உயிரோடு இருந்தவங்க, உயிராக இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, நம்ம ஒரு உணர்ச்சி விஷயமாக நம்ம யார் யார் நல்லவங்க யார் யார் கேட்டாங்க, அது மாதிரி அவர் யாருமே வந்து எதிராக நினச்சது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு இல்லையா. அவரை போய் நான் வந்து நடிக்க தான் செஞ்சேன், அதுக்கு என்னை திட்டுவாங்க பாருங்கள். அந்த தவசி படத்தில் நான் பார்த்தேன், அந்த செப்பல் கழுவுற சீன்லலாம் என்னை போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. வார்த்தை அந்த மாதிரி வார்த்தை, என்ன பண்ண முடியும். ஆனால் அது புரிஞ்ச பிறகு வெளியே வரும்பொழுது திடீர் என்னை பார்த்துட்டாங்க, தலைவா ஐயோ ஃபைட்டு சூப்பர் தலைவா ஐயோ ஏன்னா அது அந்த பொசிஷன். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் வந்துட்டேன். அதுமாதிரி ஹானஸ்ட் ராஜ் மனோரமா கழுத்தில் வச்சு கொள்ளும்போது வெளியில் நான் வரேன், பட்டுபாவி நல்லா இருப்பானா, குடும்பம் நாசமாக போட்டோம், இப்படிலாம் சாபம் எங்கே போய் சொல்கிறது. அதே நிகழ்ச்சி நான் வந்து பிக் பாஸ் 2ல் வந்து நடித்தேன். இத்தனைக்கும் வயசானவங்க அவங்க அதே மாதிரி கழுத்தில் போட்டு இழுத்து கொட்டுற சீன் வந்தது. அவங்களுக்கு ஒரு கீழல் கூட இல்லை, அவங்க ஏஜ் எவ்வளோ. ஆனால் அந்த 2ல் வந்துட்டு பிக் பாஸ் 2ல் அது சின்ன பொண்ணு, கிட்டத்தட்ட 20-22 வயசு தான் இருக்கணும். நான் அவங்கள வந்து ஒன்றும் டச் பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியும் அந்த டெக்னிக் கழுத்தில் மாட்டி இருக்கும் தான் தவிர இருக்க மாட்டேன். ஆனால் ஆடியன்ஸு பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த ராட்சசி மாதிரி அந்த இதில் ஒர்க் பண்ண
பிக் பாஸ் 2ல் வந்து நடந்தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த மாதிரி, அந்த பொண்ணு நல்லா நடிச்சுது. அந்த பொண்ணு அப்படி நடிச்சதுனால தான் நான் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருந்தேன். கண்டிப்பா. கடைசியில் தண்ணியில் தூக்கி போட்டு இது பண்ணோம். அப்போது வெளியெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய அதே மாதிரி புகைச்சலாச்சு. அதுக்கப்புறம் கமல் சார் என்ன பண்ணார், ஸ்டேஜில் இருந்து இவர் வந்து அந்த அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த ஆகலை. ஏன்னா அப்போ அவங்க உள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. நான் தானே வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கில் ஒரு ஆளை கூப்பிட்டு நான் அந்த மாதிரி செஞ்சு காட்டினேன். என்னப்பா வலிச்சு தானே? இல்லை சார் ஒன்றுமே வலிக்கலன்னு. இதான் மேஜிக் மாதிரி. சினிமாவில் ஸ்டண்ட்டுனா இதுக்குன்னு கற்றுக்கிட்டு வரோம். நாங்கள் கீழே உயர மாதிரி இருக்கோம், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் வந்துட்டு சில விஷயங்கள் நம்ம வந்து ரேப் பண்ணுற சீன்னா, நம்ம ரேப் பண்ணுற சீன்னு இவன் நினச்சிக்குவோம் ஐயோ அப்படின்ட்டு. இல்லை, சுற்றி கேமராமேன் இருக்கார், காஸ்டியூம்ஸ் இருக்கார், என்ன அண்ட் மேக்கப் மேன் இருக்காங்க. அது சம்மந்தமாக எல்லாம் ட்ராலி போடுறது, கேமரா எல்லாருக்கும் டைரக்டர் இருப்பார், அசோசியேட் இருப்பாங்க, சக நடிகர்களும் கூட இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன அந்த ஃப்ரேமில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதை பார்த்து எமோஷனாக வருது. அதில் தான் வந்து பார்த்தோன்னா என்ன ஐயோ இவனா அப்படின்னு. நான் நிறைய பேர் நான் பம்ப்ஸெல்லாம் போகும்போது என்னை பார்த்து ஓடி இருக்காங்க நிறைய பொம்பளைங்க. அதெல்லாம் இது மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது ஒரு கெட்ட பேர் வரும், அதை நம்ம ஜீரணிச்சிக்கிறோம். இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஏன் இவ்வளோ அனஸ்டாஜி தவசி தானே இருக்கேன். தவசி படத்தில் படம் பார்த்த பிறகு என் பசங்களை என்கிட்ட வரல. அந்த ஒரு சின்ன பொண்ணை போட்டு இம்சை பண்ணுவேன். அதேமாரி இவர் ஆனஸ்டாஜி படத்தில் மனோரமா கழுத்தில் கொண்டோன்னே எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குதுங்க பிள்ளைங்க. நம்ம தூங்கும்போது மாரி இது மாதிரி கழுத்தில் வச்சு கொண்டுருவாரோ. நான் எதனா ஒன்று கொண்டு தான் பசங்க அப்படி போயிடும். கோவம் வந்து இப்படி திரும்பினா நினச்சிங்களேன், அந்த படம் ஞாபகம் வந்துடும். ஒவ்வொன்று அழுதுடும். என்னன்னா அப்போ தான் நினைப்போம், இந்த படத்தை பார்த்து பசங்க பயந்துட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து நான் பசங்களை வந்து அடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க என்னென்ன எடுத்தோன்னு அந்த மாதிரி செயினை போட்டு அறுத்துருவோம், இல்லை கட்டை எடுத்து அடிச்சிடணும். அந்த சீன் பார்த்தா அந்த மாதிரியே இருப்பாரோ அப்பா அப்படிங்கிற ஒரு அந்த சின்ன பிள்ளைகள் இல்லை. இப்போ எல்லாம் வளர்ந்த பிறகு எல்லாம் ஓகே தான். இது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள் நிறைய நடத்துருக்கு.